தமிழ் சினிமாவின் 20 வருடம் நாட்டிய பேரொழியாகிய சரோஜாதேவி 87வது வயதில் இன்று மறைந்தார். பேரன் பேத்தி எடுத்து நல்ல கணவனுடன் வாழ்ந்து அருமையான வாழ்க்கையை நடத்தியவர் சரோஜாதேவி. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன் இப்படி அனைத்து கதாநாயகர்களுடன் ஜோடியாக நடித்த பெருமை சரோஜாதேவியை தெரிந்தது. நாடோடி மன்னனில் ஒரு பாடல் காட்சியில் அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் புரட்சித்தலைவரின் ஜோடியாகிறார். முதலமைச்சராகிவிட்டார் புரட்சித்தலைவர். அப்போ சரோஜாதேவியை கூப்பிட்டு தனியாக தான் இருக்க, அதனால சென்னைக்கு வா, அரசாங்க பதவி உனக்கு தர்றேன், சினிமா விழாக்களில் கலந்து கொள் என்று கட்டாயப்படுத்தினார். இல்லை மிஸ்டர் எம்ஜிஆர், நான் வரல, நான் இங்கே இருந்துக்கிறேன் என்று சொன்னவர். எம்ஜிஆர் சொல்லி மறுத்தவர் சரோஜாதேவி. எம்ஜிஆருக்கு தான் மிகச்சிறந்த ஜோடி சரோஜாதேவி என்ற பெயர் வந்தது. 28 படங்களில் புரட்சியில் எம்ஜிஆருடன் சரோஜாதேவி ஜோடியை அளித்தார். எல்லா படங்களுமே 100 நாள் வெள்ளி விழா படங்கள். 1967 சரோஜாதேவி ஸ்ரீ வர்ஷா என்ற என்ஜினியரை திருமணம் செய்திருந்தார். திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலேயே சரோஜாதேவி விட கொஞ்சம் நெருக்கமான ஸ்ரீஹர்ஷா. ஏன்னா அப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா படத்திலையும் சரோஜாதேவி. அதனால சரோஜாதேவியுடைய வருமானத்தின் மீது வருமான வரி கொஞ்சம் கண்காணிப்போம் இன்ஜினியர் ஸ்ரீஹர்ஷா. அவரு சில நல்ல ஆடிட்டர்களை வச்சு சரோஜாதேவிக்கு அந்த மன உளைச்சலிருந்து மீட்டு கொடுத்தார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம். தமிழ் சினிமாவை 20 வருடம் நாட்டிய பேரொழியாகிய அங்கீகரித்து தனது 87வது வயதில் இன்று அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி மரணமடைந்ததை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்னப்பா பாகவதர் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்த மகாகவி காளிதாஸ் படத்தில் தான் சரோஜாதேவி கதாநாயகியாக அறிமுகமானார்கள் என்பது தெரிந்த செய்தி. ஆனால் தெரியாத செய்தி என்னென்னா, அவர் ஆரம்பத்திலேயே தமிழ் படங்கள் 2 படங்களில் அவர் தனியாக நடன காட்சிகளில் வந்திருக்கிறார். நடன காட்சிகளில் அறிமுகமான பிறகுதான் மகாகவி காளிதாஸில் கதாநாயகியாக அறிமுகமானார். பல வெற்றி படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் இயக்குனர் PR பந்துலு கன்னடத்துக்காரர். பெங்களூரில் ஒரு படப்பிடிப்பில் பார்க்கும்போது சரோஜாதேவி அவருடைய கண்ணிலே பட்டார். சரி, இவர்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு சரியான ஜோடி என்று முடிவெடுத்தார். அப்போ அவர் பந்துல சொல்கிறார் எம்ஜிஆர்கிட்ட, இந்த மாதிரி உங்களை வச்சு படம் எடுக்கலான்னு இருக்கேன், கன்னடத்தில் சரோஜாதேவின்னு ஒரு பொண்ணு நடிச்சிட்டு இருக்கு, ரொம்ப பிரமாதம் நடிச்சிட்டு இருக்கு என்று சொன்னார். அப்போது நாடோடி மன்னன் படத்தில் பானுமதி புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் ஜோடியாக நடித்து கொண்டிருக்கிறார். சின்ன உரசல் பானுமதிக்கும் எம்ஜிஆருக்கும் வந்தது. இதன் காரணமாக இடைவேளைக்கு பின்னால் புதுமுகத்தை அறிமுகப்படுத்தினால் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த பின்னால் உள்ள இடைவேளைக்கு பின்னால் உள்ள காட்சிகளை வண்ணத்தில் எடுத்தால் நல்லா இருக்கும். முதலில் அலிபாபா 40 திருடர்கள், அதற்கு பிறகு நாடோடி மன்னன், ரெண்டுமே எம்ஜிஆர் நடித்த படங்கள் தான். அந்த கலர் ஆரம்பித்த உடனேயே முதல்ல தெரிகிறது சரோஜாதேவி மோகன். ஒரு பாடல் காட்சியில் அறிமுகமாகிறார் நாடோடி மன்னனில். அதுக்கப்புறம் புரட்சித்தலைவரின் ஜோடி ஆகிறார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன் இப்படி அனைத்து கதாநாயகர்களுடன் ஜோடியாக நடித்த பெருமை சரோஜாதேவியை தெரிந்தது. இருவரும் துருவங்களாக இருந்தார்கள், எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும். ஆனாலும் எந்தவித கால்ஷீட் தொந்தரவில்லாமல் 20 படங்களிலுமே நடித்தார் சரோஜாதேவி. சிவாஜி கணேசன் படங்களில் மிக பிரமாதமாக நடித்திருப்பார். ஆனால் நடிக்கவே செய்யாமல் சும்மா ஜாலியாக படத்தில் நடிச்சிட்டு போவார் எம்ஜிஆர் படத்தில். ஆனால் பேர் எம்ஜிஆருக்கு தான் மிகச்சிறந்த ஜோடி சரோஜாதேவி என்ற பெயர் வந்தது. 28 படங்களில் புரட்சியில் எம்ஜிஆருடன் சரோஜாதேவி ஜோடியாக நடித்தார். அதே போல் 2 குறைவு 26 படங்களில் சிவாஜி கணேசனும் சரோஜாதேவியும் ஜோடியாக நடித்தார்கள். எம்ஜிஆர் சரோஜாதேவி, சிவாஜி கணேசன் சரோஜாதேவி எல்லா படங்களுமே 100 நாள் வெள்ளி விழா படங்கள். அந்த காலத்தில் சரோஜாதேவின்னாலே போயிடுவாங்க எல்லாரும் படத்துக்கு, அப்படி ஒரு இது. அதேமாரி குறிப்பிட்ட சொல்லப்போனால் அன்பேவா, படகோட்டி, இந்த 2 படத்துலையும் கலர் படம். இவ்வளோத்துக்கும் புது நிறம் தான் சரோஜாதேவி, கொஞ்சம் கருப்பு தான். ஆனாலும் அந்த மேக்கப் போட்டு அவ்வளோ அழகாக
நடிச்சிருப்பார் சரோஜாதேவி. பெண் போனால் இந்த பெண் போனால்னு பெங்களூரில் அந்த அணைக்கட்டில் லைட் போட்டு எடுத்திருப்பாங்க, பிரமாதமாக இருக்கும். அவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் சுடப்பட்ட போது அரச கட்டளை படத்தில் நடிச்சுட்டு இருந்தார். அப்போது அவருக்கு திருமணமானது 1967 சரோஜாதேவி ஸ்ரீ வர்ஷா என்ற என்ஜினியரை திருமணம் செய்திருந்தார். திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலேயே சரோஜாதேவியை விட கொஞ்சம் நெருக்கமான ஸ்ரீஹர்ஷா. ஏன்னா அப்போது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா படத்துலையும் சரோஜாதேவி தான். அதனால் சரோஜாதேவியுடைய வருமானத்தின் மீது வருமான வரி கொஞ்சம் கண்காணிப்பு வந்துச்சு, ரயிலெலாம் விட்டாங்க. இதனால் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளானார் சரோஜாதேவி. அந்த சமயத்தில் வந்ததார் என்ஜினியர் ஸ்ரீஹர்ஷா. அவர் சில நல்ல ஆடிட்டர்களை வச்சு சரோஜாதேவிக்கு அந்த மன உளைச்சலேருந்து மீட்டு கொடுத்தார். தன்னுடைய எக்கச்சக்கமான வருமானத்தை புரிந்து கொண்ட ஸ்ரீஹர்ஷா தன்னுடைய மனதையும் கவர்ந்து கொண்டதை தெரிந்த சரோஜாதேவி ஹர்ஷாவை திருமணம் செய்து கொண்டார். எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகு அரச கட்டளை படம் தொடங்கப்பட்டது. அப்போ காவல்காரனும் சரோஜாதேவிக்கு பதிலாக எம்ஜிஆரின் புதிய ஜோடியாக ஜெயலலிதா வந்து விட்டார். அப்போது அரச கட்டளை படத்தில் ஜெயலலிதா நடிக்கிறார். ஜெயலலிதாவும் சரோஜாதேவியும் இணைந்து நடித்த படம் அரச கட்டளை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தன்னுடைய ஆஸ்தான நாயகியாக ஒப்பந்தம் செய்ய தொடங்கினார். அதுக்கப்புறம் சரோஜாதேவி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஸ்ரீஹர்ஷா வற்புறுத்தினார். ஏன்னு சொன்னால் அந்த சமயத்தில் சில இந்தி கதாநாயகிகள் திருமணமான பிறகு நடிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். சில கதாநாயக இந்தி நடிகர்கள் சில நடிகைகளை நடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் திருமணத்துக்கு பிறகும் பல இந்தி நடிகைகள் நடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு முறை ஸ்ரீஹர்ஷாவை இந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணா பார்த்துருக்காரு. இந்த பாருங்கள், சரோஜாதேவி மிகச்சிறந்த திறமையை உட்கொண்டவர். அந்த திறமைசாலி எதுக்கு வீட்டில் வச்சுருக்கீங்க? வருமானத்துக்கு வருமானம், புகழுக்கு புகழ், நேரத்துக்கு நேரம் போகும் அப்படி என்று நடிக்க சொன்னார். அந்த அடிப்படையில் திருமணத்துக்கு பிறகு நல்ல கதைகளை, இந்த மரத்தை சுற்றி டான்ஸ் ஆடாமல் கொள்ளாமல் ஒரு கவர்ச்சி பொம்மையாக வருகிற சீன்களில் நடிக்கவில்லை சரோஜாதேவி. நல்லா நினச்சிங்க, சரோஜாதேவி, சாவித்ரி, பத்மினி 3 பேருமே நீச்சல் உடையில் நடிக்கவே இல்லை. பத்மினி கூட ராஜ்கபூர் சொன்னார்னு சொல்லி இந்தி படத்தில் மேரான ஜோக்கர்லாம் கொஞ்சம் செக்ஸாக நடிச்சிருப்பார். தமிழ் படங்களில் நடிக்கவே இல்லை. அந்த அடிப்படையில் டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு, அது சுடிதாராக இருந்தாலும் சரி, வேட்டி சேலை தாவணி என்றாலும் சரி, மிக அழகாக இருப்பார் சரோஜாதேவி. முதல் படத்தில் பார்த்த மாதிரியே அதே மாதிரி உடல்வாகு கொண்டவர் சரோஜாதேவி. சரோஜாதேவிக்கு மேனேஜர், உதவியாளர் எல்லாமே அவங்க அம்மா தான். அம்மாவுடைய ஆலோசனை பேரில் அவருடைய தங்கை மகளை எடுத்து வளர்த்தார். சரோஜாதேவிக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 பேருமே நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. கடைசி வரையிலையும் தான் தேர்ந்தெடுத்த கதைகளில் மட்டுமே நடித்தார் சரோஜாதேவி. கே.எஸ். ரவிக்குமாருடைய வற்புறுத்தலின் பேரில் என்னுடைய கௌரவத்துக்கு எந்தவித இழுக்கும் வரக்கூடாது என்று சொல்லி, கதையை சொல்லி, நான் இந்த வயசுலேயும் மேக்கப் போடத்தான் செய்வேன், மேக்கப் போட தான் நடிப்பேன் என்று சொல்லி கே.எஸ். ரவிக்குமார் எழுதி இயக்கிய ஆதவன் படத்தில் கடைசியாக நடித்தார். அதற்கு பிறகு பெங்களூரிலேயே வாழ்ந்து வந்தார். பெங்களூரில் வாழ்ந்து வரும்போது முதலமைச்சராகி விட்டார் புரட்சியாளர் எம்ஜிஆர். அப்போ சரோஜாதேவியை கூப்பிட்டு, நீ தனியாக தான் இருக்க, அதனால் சென்னைக்கு வா, அரசாங்க பதவி உனக்கு தர்றேன், அரசாங்க வீடு, அரசாங்க காரு, என்ன சினிமா விழாக்களில் கலந்து கொள் என்று கட்டாயப்படுத்தினார். இல்லை மிஸ்டர் எம்ஜிஆர், நான் வரலை, பெங்களூர் என்னுடைய ஊர், நான் இங்கே இருந்துக்கிறேன் என்று சொன்னவர் சரோஜாதேவி. மந்திரி பதவி தருகிறேன் என்று சொல்லி எம்ஜிஆர் சொல்லி மறுத்தவர் சரோஜாதேவி. இது சரோஜாதேவி பத்திரிகைகளிலும் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய மனதை கவர்ந்தவர் சரோஜாதேவி.
அதே மாதிரி எந்த கிசுகிசுக்களிலும் மாட்டாதவர். பத்திரிகையில் அது பாட்டுக்கு எழுதுவாங்க, ஆனால் சலனமே இல்லாமல் வாழ்ந்தவர் சரோஜாதேவி. கடைசி வரைக்கும் அந்த உடல்வாகுவை போற்றி அப்படியே அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கு இருக்காருன்னா ஆதவன படத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, அதே மாதிரி கடவுள் பக்தி மிகுந்தவர் சரோஜாதேவி. சென்னையில் அடையாறில் தான் அவருடைய பங்களா இருந்தது. அந்த பங்களாவை இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாங்கியிருக்கிறார். அந்த பங்களாவில் வரலட்சுமி பூஜை வருஷம் நடக்கும். பிரமாதமாக கொண்டாடுவார் வரலட்சுமி பூஜையை. அன்றைக்கு பத்திரிகையாளர்கள், நடிகர் நடிகைகள், டைரக்டர்கள், தொழில்நுட்ப கலைஞர் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விருந்தளிப்பார் சரோஜாதேவி. அடையாறு சரோஜாதேவி பங்களாவில் எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருக்கும். ஷூட்டிங் போகும்போது அங்கே வெளியே இருக்கவங்க எல்லாரையும் வணக்கம் செலுத்தி விட்டு தான் சரோஜாதேவி செல்வார். அதேமாரி சாதாரணமாக பேசும்போது சரோஜாதேவி வேறு மாதிரி பேசுவார். சினிமாவில் பேசும்போது ஒரு கொஞ்சம் குரல் இருக்கும், கீச்சு குரலில் பேசுவார். அது ரொம்ப நடிகைகளுக்கு கிடையாது. சரோஜாதேவி, சாவித்திரி, பத்மினிலாம் எல்லார்கிட்டையும் பேச முடியாது, சினிமாலையும் பேசுவாங்க. சரோஜாதேவிகிட்ட மட்டும் அந்த சிறப்பு குரல் உண்டு. கொஞ்சம் பேசுவார், அதாவது பைங்கிளி கிளி எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பேசுவார். எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படங்களை பார்த்து மகிழ்ந்து போற்றி கொண்டாடியவர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள். மதுரை எந்த விழாவிலே பேசினாலும் சரோஜாதேவி சொல்லுவார், நாடோடி மன்னனிலே மதுரையிலே விழா நடந்தது, அந்த விழாவில் நான் பார்த்த கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை என்று சொல்லி ஆனந்தப்படுவார் சரோஜாதேவி. கடைசி வரைக்கும் ஓய்வில் தான் இருந்தார் சரோஜாதேவி. எந்த நோயும் இல்லை, படுக்கவில்லை. திடீரென்று நல்ல சாவு அவர் கிடைத்திருக்கிறது. நோய்வாய்ப்படாமல் அழகாக 86வது வயதில் இறந்திருக்கிறார் சரோஜாதேவி. பேரன் பேத்தி எடுத்து நல்ல கணவனுடன் வாழ்ந்து அருமையான வாழ்க்கையை நடத்தியவர் சரோஜாதேவி. இல்லை, கண்டிப்பாக கன்னட அரசு சௌகாஜனைக்கு அரசு மரியாதை கொடுக்கும். ஏனென்றால் பல நடிகர் நடிகைகளுக்கு அரசு மரியாதை கொடுத்திருக்கிறது. இப்போது இருக்கிற முதல்வர் சித்தராமலிங்கா கூட சரோஜாதேவியின் ரசிகர்னா நிச்சயமாக கர்நாடக அரசு அரசு மரியாதையோடு நான் அபிநய சரஸ்வதியை வழி அனுப்பும் என்று நம்புவோம். சார், அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இயற்கை மரணம் நல்லபடியாக இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறையா அதுக்குள்ளேயுமே ஒரு சில கிசுகிசுகள், ஒரு சில விமர்சனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதை நீங்கள் உங்கள் வாயால் கொஞ்சம் விலக்கி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைத்தேன். அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அவங்க வந்துட்டு எந்த ஒரு உதவியுமே யாருமே பண்ணாம மயக்க நிலையில கிடந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு கிசுகிசுலாம் வந்து யாரோ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதை வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் போய் சரோஜாதேவிக்கு அவருடைய மகளே அருகில் இருந்து கவனித்தார். மகள் மீது பாசம் கொண்டவர் சரோஜாதேவி. அவர் போய் உதவிக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்களே, எத்தனை கோடி சொத்து மதிப்புள்ளவர் சரோஜாதேவி. அவர் நினைச்சா 25-30 பணியாட்களை வச்சிருக்கலாமே. அதெல்லாம் போயிங்க. தயவு செய்து என்னுடைய நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், நான் கூட உண்மையை பேசுகிறவன் தான், இறந்த பிறகு ஏன் அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க, உண்மை பேசினால் கூட. ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சந்தோஷமாக வாழ்ந்தார், சந்தோஷமாக மறைந்தார் சரோஜாதேவி. உதவிக்கெல்லாம் யாரும் இல்லைங்கிறது பொய். உதவிக்கு ஏராளம் கார்டனர் முதற்கொண்டு அவங்க வீட்டில் இருக்காங்க. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.